ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். பிரியாணி இலைகள், பிரியாணி, புலாவ் போன்ற உணவுப் பொருட்களின் சுவையை அதிகரிக்க பிரியாணி இலைகள் சமையலறையில் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த இலை வாஸ்து சாஸ்திரத்தில் முக்கிய இடம் பெற்றுள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? அவற்றை செய்வதன் மூலம் வாழ்க்கையில் ஏற்படும் பலவித சிக்கல்களை தீர்க்க முடியுமாம். பிரியாணி இலைகள் ஒரு நபரின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருகின்றன, மேலும் ஒரு நபரினுடைய அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுகின்றன. பிரியாணி இலைகளை பயன்படுத்துவதன் மூலம் வாழ்வில் ஏற்படும் பல பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் பெறலாம் என்கிறார்கள். வாழ்க்கையில் முன்னேற்றம் நின்றுவிட்டாலோ அல்லது பணம் வருவதில் மீண்டும் மீண்டும் தடைகள் ஏற்பட்டாலோ கண்டிப்பாக இந்த பிரியாணி இலைகளை கொண்டு சில எளிய நடைமுறைகளை பின்பற்றலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் 5 பிரியாணி இலைகளை எடுத்து அவற்றை 5 கருப்பு மிளகு சேர்த்து எரிக்கவும். அதன் புகை வீடு முழுவதும் பரவ வேண்டும். இது வீட்டிலிருந்து அனைத்து எதிர்மறை சக்திகளையும் அகற்றுமாம். வீட்டில் தேவையற்ற சண்டைகள் இருந்தால் அல்லது அடிக்கடி கெட்ட கனவுகள் இருந்தால் பிரியாணி இலைகளின் மூலம் எளிதான தீர்வை முயற்சி செய்து பார்க்கலாம். தலையணையின் கீழ் ஒரு பிரியாணி இலையை வைக்க வேண்டும். இதனை செய்வதன் மூலம் கெட்ட கனவுகள் நீங்கி வீட்டில் அமைதி கிடைக்குமாம். பணம் உங்கள் கைகளில் நீடிக்கவில்லை அல்லது அடிக்கடி நிதி இழப்பு ஏற்பட்டால் லட்சுமி தேவியின் காலடியில் ஒரு பிரியாணி இலையை வைக்க வேண்டும். அதோடு பணப்பையிலும் ஒரு பிரியாணி இலையை வைக்க வேண்டும். இந்த பிரியாணி இலை செல்வத்தை ஈர்க்கிறதாம். இதனால் வீட்டில் பணத்தட்டுப்பாடு இருக்காது என்பது நம்பிக்கை. அடிக்கடி கண் திருஷ்டியால் அவதிப்பட்டால் அதை போக்க 7 பிரியாணி இலைகள் மற்றும் ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்து தலைக்கு மேல் 7 முறை சுற்றி இந்த இலைகளை வீட்டிற்கு வெளியே ஒரு மரத்தடியில் போட வேண்டும். இதனை செய்வதன் மூலம் வீட்டில் உள்ள கண் திருஷ்டிகளும் நீங்குமாம். திருமண வாழ்வில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலோ அல்லது மனைவியுடன் மனக்கசப்பு ஏற்பட்டாலோ குறைந்தது 7 நாட்களுக்கு மாலை வேளையில் 2 பிரியாணி இலைகளை வீட்டில் எரிக்க வேண்டும். இதனை செய்வதன் மூலம் மனைவியுடனான உறவு வலுவடையும், சண்டைகளில் இருந்தும் விடுபடலாம் என்கிறார்கள்.